கண்ணகி ஏன் கற்புக்கரசி? அதுக்கான ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, கண்ணகி ஒரு ஹை வேல்யூ உமன். கண்ணகி தன் மீதான சுய மதிப்பீடு இருக்கு இல்லையா, அதில் உயர்ந்த மதிப்பை தனக்குத்தானே கொண்டுள்ள ஒரு பெண். இந்த மாதிரியான பெண்கள் என்ன ஆனாலும் சரி சில விஷயங்களை செய்ய மாட்டாங்க. அதுக்கான எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, தனக்கு தாலி கட்டிய கணவன் இன்னொரு பெண்ணுக்காக தன்னை விட்டுட்டு அந்த பெண்ணோட போயிடுறாங்க. இப்போது இவங்க ஒரு வலிமையற்ற ஒரு பெண், தன் மீதான சுயமதிப்பீடு ரொம்ப கம்மியாக உள்ள ஒரு பெண் அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க? பின்னாடியே ஓடி போய் கெஞ்சிருப்பாங்க. நீ என்னை விட்டுட்டு போகாத, என் கூட வாழ் அப்படின்னு சொல்லி கெஞ்சிருப்பாங்க. அப்படி இல்லையா, மாதவி இடத்துல போய் சண்டை போட்டிருந்துருக்கலாம். நீ எப்படி என் கணவனை மயக்கிட்ட, நீ என்கிட்ட கொடு, என் கணவனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போட்டிருக்கலாம். ஆனால் இது எதையுமே கண்ணகி செய்யவே இல்லை. இத்தனைக்கும் கண்ணகி ஒரு ஏழை வீட்டில் பிறந்த பெண் இல்லை. பொலிட்டிக்கல் பவர், ஃபினான்ஷியல் பவர் அவங்கள்ட்ட இருந்தது. நல்ல பண பலம் உள்ள ஒரு பெண்ணாக இருந்திருக்காங்க. ஃபேமிலி சப்போர்ட் என்ன கேட்டிருந்தாலும் கண்ணகிக்கு கிடச்சிருக்கும். கிட்டத்தட்ட சொல்லணுன்னா, இன்னைக்கு அம்பானிக்கு ஒரு கல்யாணம் ஆச்சு பார்த்தீங்களா, அதை விட கிராண்டாக கண்ணகி கோவலன் அவங்களோட கல்யாணம் நடந்தது. ஒரு வகையில் குபேரனுக்கு ஈக்குவலான மணியை கோவலனோட அப்பா வச்சுருந்தாங்க. ரெண்டு பேரும் மிகப்பெரிய பணக்காரவங்க. அந்த கல்யாணம் நடந்தப்போ அம்பானியெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு பணம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்தளவு உயரிய ஒரு செல்வ செழிப்போடு பிறந்த ஒரு பெண் கணவன் விட்டுட்டு போயிட்டாரு, அமைதியாக இருக்காங்க. அவங்க தன்னோட காம்னஸை இழக்கவே இல்லை. அவங்க சோகமாக இருக்காங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கணவன் பிரிஞ்சு போயிட்டாரே அப்படின்னு. ஆனால் கணவனை பின்தொடர்ந்து தன்னோடு வாழுமாறு அவங்க வற்புறுத்தவே இல்லை. ஏன் அப்படின்னா, கணவன் தன்னை விரும்பினா ஆட்டோமேட்டிக்காக விரும்பி நம்மளோட அவர் வாழணும். மன்றாடி பெறுதல் அன்பு அல்ல. கண்ணகி எப்படி தன் இதயத்திலிருந்து எப்படி இருந்தாலும் அன்பு செய்ய தயாராக இருந்தாரோ, கோவலனும் அப்படி இருப்பதையே கண்ணகி விரும்பினாங்க. என்னைக்கு கோவலனுக்கு தன் மீது அன்பும் மதிப்பும் வருகிறதோ அன்றைக்கு கோவலனே திரும்ப வருவான் என்ற நம்பிக்கையோடு அவங்க காத்திருந்தாங்க. வரலைனாலும் அவங்க அப்படியே தான் இருந்திருப்பாங்க. கண்ணகியோட அருமையையும் பெருமையும் அறிந்து எப்படிப்பட்ட பெண்ணோடு நம்மால் வாழ்க்கை முழுவதுமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி கோவலன் கண்ணகியை தேடி வராரு.